இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணு முடிக்கோங்க சார். பாதி இன்டர்வியூவில் வந்து கண்ணு முடிக்கோங்க சார், உங்களுக்கு நான் எல்லாரோட கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட ரசிகர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சவக்குன்னு முத்தம் கொடுத்துட்டேன். முத்தம் கொடுத்த உடனே இல்லை அவர் இல்லை சார், நீங்கள் வந்து இது படத்தில் வாங்கின ஐஸ்வர்யா ராய் கொடுத்த முத்தம் கிடையாது, இது உங்களுக்காக ரசிகர்கள் கொடுத்த முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹேண்ட் பண்ண சொல்லி சிரிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜ் மாறிடுச்சு, கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய விஷயம் அப்படி இப்படிலாம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இப்போவும் தான் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஒரு இதில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசணும், ரொம்ப டீப்பாக கேட்குறீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பார். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சந்திப்பு கிடச்சிது. அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், எதுக்கு இப்போ சன் டிவி விட்டு போகிறீங்க, இல்லை அங்கே போகிறேன் அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டேன். ஸ்ரீலங்காவில் போய் ஒரு 4 வருஷம் சன் டிவியில் சேனல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஸ்ரீலங்காவில் அங்கே சக்தி டிவியில் ஹெட்டாக இருக்கேன். அங்கே போகும்போது என்னென்னா ஈஸ்டர் அன்றைக்கி ஒரு பிளாஸ்ட் ஒன்று, பாம்பு பிளாஸ்ட் ஒன்று பெருசாக நடந்தது. சுதாகர் சார் நைட்டு கால் பண்ணுறார், எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா சார், எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க சொன்னார். யார் பண்ணுவா சரி. அப்போ இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் நமக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் இருக்கானே வந்துட்டு ஏன் எப்படி இருக்கான்னு விசாரிங்க. சுதாகர் சார் கூட நான் நடிச்சிருக்கேன், சுதாகர் சார் கூட நடிச்சிருக்கேன், அவரோட டீம் எல்லாரும் கூட, ராஜ்பதன் சார் கூட நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நட்ராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். எல்லாரும் கூட நடிச்சதுனால எனக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இதாக இருந்தது. அப்புறமா சன் டிவிலேருந்து இது பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பேண்ட் ஃபுல்லாக ரீவேம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த 12-12-12 வந்தது. 12-12-12 வந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு பைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அது பைட் வாங்கணும். அப்போ ஃபோன் வருது, சுபையா சார்கிட்ட ஃபோன் வருது, சார் ஒரு நிமிஷம் சார், சார் பேசுகிறேன் சார். வணக்கம் விஜய் சார், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய மனுஷன் அவர், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓகே, இனி இந்த பாயிண்ட்டை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கால் பண்ணாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் அது, ஏன்னா அதெல்லாம் நமக்கு நானாக இது பண்ணிக்கிறது தான் வச்சுக்கோங்க சார்.